வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ராணுவ வீரர் கொல்லப்பட்டிருக்காரு. இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வேளம்பட்டி எம்ஜிஆர் நகர் பகுதி இருக்குல்ல, இதை சேர்ந்தவர் பிரபாகரன். இவரோட தம்பி பிரபு. இந்த பிரபாகரனும் பிரபுவும் ராணுவ வீரர்கள், சர்வீஸில் இருக்கிறவங்க. பொங்கல் விடுமுறைக்காக இவங்க லீவுக்கு ஊருக்கு வந்திருக்காங்க. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. 9ஆம் தேதி, பிப்ரவரி 9ஆம் தேதி இவங்க திரும்பவும் எல்லைக்கு போகிறதா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் ஒரு கொடுமை நடந்திருக்குங்க. இந்த 2 பேர் சொன்ன பாருங்க, பிரபாகரன் பிரபு, அண்ணன் தம்பிங்க. இதில் பிரபாகரன் உயிரோடு இருக்காரு, பிரபு உயிரோடு இல்லை. எல்லையில் நடந்த சண்டையில் அவர் உயிர் போகலை, வீரமரணம் அடையலை. தமிழ்நாட்டுக்குள்ள அவர் கொல்லப்பட்டிருக்காரு, அடித்து சாகடிச்சிருக்காங்க. என்ன இருக்குன்னா, கடந்த 8ஆம் தேதி இந்த பிரபாகரனோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்டெக்ஸ் டேங்க் ஒன்று இருக்குங்க. இது ஒரு பொது குடிநீர் தொட்டி. இதுக்கு அருகில் பிரபாகரனோட குடும்பத்தினர் துணி துவைச்சிருக்காங்க. இவ்வளோதான் நடந்திருக்கு. துணி துவைச்சிருக்காங்க, அவ்வளோதான். இதை பார்த்த நாகோஜாவள்ளி பேரூராட்சியோட திமுக கவுன்சிலர் சின்னசாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர், 55 வயசுங்க, இந்த நம்பர் தான். இவர் கேட்டிருக்காப்புல, என்ன இது போல் குடிக்கிற டேங்க் இருக்க இடத்துல துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதுன்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு. பிரபாகரன் வீட்டாளுங்க கேட்டால் வரதானே செய்வார். ஸோ வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கு. அன்றைக்கி மாலையே என்ன ஆகிட்டுருக்கு, பிரபாகரன் வீட்டுக்கு இந்த சின்னசாமி இருக்கார்ல, இவர் தன்னோட பசங்க அண்ட் ஒரு சிலரை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டுருக்காரு. இது போல் ஒருத்தவங்களை பேசினா அதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு கும்பலை திரட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அந்த கும்பலில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரு சூரியமூர்த்தி, குணாநிதி, ராஜபாண்டியன், இவங்களாம் அவரோட பசங்கன்னு இப்போதைக்கு சொல்லப்பட்டு இருக்குங்க. இவங்க கூட ஒரு சிலரும் போயிருக்காங்க. வீட்டுக்கு போன அவங்க கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க, பிரபாகரன் கிட்டேயும் அவரோட குடும்பத்தினர்கிட்டையும். ஒரு இடத்துல வாக்குவாதம் கைகலப்பில் போய் முடியுது. 2 பக்கமும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரபாகரன் பிரபு இவங்க 2 பேர் மேலேயும் சரமாரி தாக்குதல். என்னதான் 2 பேரும் சர்வீஸ் பீப்புளாக இருந்தாலும் அத்தனை பேர் அங்கே வந்து எதிர்த்து நின்னாங்கன்னா என்ன பண்ண முடியும் அவங்களால? ஸோ இவங்க மேலே கொலவெறி தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இதில் 3 பேர் படுகாயம் அடைகிறாங்க. அங்கே காயமடைஞ்சவங்க நிலைமையை பார்த்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டில் வசிச்சுட்டு இருப்பாங்களே, அவங்களாம் வந்து தான் ஓசூர் மருத்துவமனையில் இவங்களை சேர்க்குறாங்க. பிரபுவுக்கு தீவிர சிகிச்சைங்க. இருக்கிறதுலையே இந்த உயிருக்கு சேதம் ஏற்படுத்துகிற அளவுக்கு காயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ தீவிரமான சிகிச்சை அவர் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. பிரபாகரன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சொந்த தம்பிக்கு இப்பேற்பட்ட நிலைமை, உயிர் போகிற நிலையில் தவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அண்ணன் போலீஸில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாரு. போலீஸ் உடனடியாக 9 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. இம்மிடியேட்டாக நடக்குது இது. அந்த 9 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்னசாமி இந்த கவுன்சிலர், அவர் தான் ஃபர்ஸ்ட். குரு சூரியமூர்த்தி, குணாநிதி, ராஜபாண்டியன், மணிகண்டன், மாதையன், புலிப்பாண்டி, வேடியப்பன், காளியப்பன். இந்த 9 பேர் மேலே கேஸ் போட்டாங்க பார்த்தீங்களா. அதில் 6 பேரை போலீஸார் அரெஸ்டே பண்ணாங்க. அடுத்த நாள், இட் மீன்ஸ் சம்பவம் நடக்கிறது 8ஆம் தேதி, 9ஆம் தேதி 6 பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அந்த 6 பேர் குரு சூரியமூர்த்தி, குணாநிதி, ராஜபாண்டியன், மணிகண்டன், மாதையன், வேடியப்பன். என்னப்பா முதல்ல 9 பேர் வழக்கு பதிவுன்னு சொல்லிட்டு 6 பேர் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, 3 பேர் தலைமறைவு. அந்த 3 பேர் வேறு யாரும் இல்லை, சின்னசாமி அந்த கவுன்சிலர் இருக்கார் பாருங்க, அவர் தலைமறைவு, காளியப்பன் தலைமறைவு, புலிப்பாண்டி தலைமறைவு. இந்த அரெஸ்ட் பண்ணப்பட்ட 6 பேர் இருக்காங்களே, அதில் 2 பேரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஒன்று இந்த கார்னரில் இருக்க இவர், இன்னொன்று அந்த கார்னரில் இருக்க அவர். இவர் தான் இந்த குரு சூரியமூர்த்திங்க. இவர் யார் தெரியுமா? நம்ம சென்னை மாநகர் ஆயுதப்படை இருக்குல்ல, அதில் போலீஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவர். இன்னொரு பக்கம் அந்த லாஸ்ட்டில் இருக்கார், அவர் குணாநிதி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஸோ ஒரு பக்கம் புகாரை பதிவு பண்ணி ஆக்ஷனும் போலீஸார் எடுக்க ஆரம்பித்து 6 பேர் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. அந்த தப்பிச்சு போன 3 பேரை தேடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் கடந்த 14ஆம் தேதி இந்த உலகம் முழுக்கவே காதல் தினம் கொண்டாடப்பட்டுச்சு பாருங்க. அதே நாளில் பிரபு உயிரிழந்துட்டாருங்க. ஒரு சர்வீஸ் மேன், அங்கே இருக்க ஒரு சில நபர்களால் தாக்கப்பட்டு அந்த சித்திரவதைக்கு உள்ளான அந்த சர்வீஸ் மேன் பிரபு உயிரிழந்துட்டார் ஹாஸ்பிட்டலில். சிகிச்சை பலன் சுத்தமாக அங்கே அளிக்கவே இல்லை. கொலை வழக்காக இதை மாற்றுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. இதுக்கப்புறம் தலைமறைவான அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்பீடாக முன்னெடுக்கப்படுது. ஒரு வழியாக 3 பேர் அரெஸ்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ யார் மேலாம் கேஸ் ஃபைல் பண்ணப்படுச்சோ, அந்த 9 பேர் மேலே ஃபைல் பண்ணப்படுச்சுல, அதில் எல்லாருமே இப்போ அரெஸ்ட்னு அர்த்தம். ஒரு ராணுவ வீரரோட உயிர் பறிபோய் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சதும் போலீஸார் உடனடியாக 9 பேரையும் அரெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்களா. இன்னொரு பக்கம் பாஜக தரப்பில் போராட்டம் அறிவிக்கப்படுச்சுங்க. இது போல ராணுவ வீரருக்கு இப்பேற்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு, இது எப்படி பொறுத்துக்க முடியும்? ஸோ இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்த சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் திரளாக வாங்க போராட்டம் முன்னெடுப்போம் அப்படின்ட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் ஒன்று போட்டிருந்தாருங்க. இதுக்கு ஆதரவு ட்வீட்னு பல பேரும் கருத்துக்களை பதிவிட ஆரம்பித்தாங்க. எதிர் மனநிலை இருக்கிறவங்களும் அவங்க முன்வைக்கிற விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. அதான் இதில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் அடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க.
இப்படி இந்த விஷயம் பெருசாக போச்சு. இதுக்கு மத்தியில் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல, அவங்க நேரில் போயிட்டு பார்த்து ஆறுதல் சொல்கிற படலமும் அரங்கேறிட்டு இருந்துச்சு. இந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் பிரபு அப்படின்ற ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குல்ல அந்த விஷயத்தை பற்றி தான். தேசிய ஊடகங்களில் ப்ரைமரியான டிபேட்டை பார்த்தீங்கன்னா எது நினைக்கிறீங்க? இந்த டாபிக் தான். அதுவும் சேனல் பேர் சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சேனல் எந்த அளவுக்கு ஆளும் தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. அவங்க இந்த விஷயத்த ரொம்ப பெருசாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இங்கேருந்து தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த பாதிக்கப்பட்ட தரப்பில் இருக்கவங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க ஆங்கிலத்தில் புரிஞ்சுக்கிட்டு அதை டிபேட்டில் முக்கியமான கருப்பொருளை வச்சு விவாதிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு ஊடகம் மட்டும் இல்லைங்க, நிறைய தேசிய ஊடகங்களும் இந்த விஷயத்தை பெருசாக கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. இவங்க கவர் பண்ணுறது சரி, இவங்க கவர் பண்ணாதது தப்பு, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் நியூட்ரலாக நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கூட எங்களுக்கு உறுத்துச்சுங்க. என்னென்னா, அந்த பிரபு இருக்கார்ல, கொல்லப்பட்ட பிரபு அவர்கள் சர்வீஸ்மேன், இவருக்கு புனிதான்ற ஒரு மனைவி, 2 மகள்கள் இந்த குடும்பத்தில். இப்போ இவங்களுக்கு யார் பதில் சொல்லுவா? அப்பாவை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த குடும்பம் இப்போ நெருக்கடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறீங்களே, இதுதாங்க அவங்களோட வீடு, பிரபாகரன் அவங்களோட வீடு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஒரே மரண ஓலம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கு மத்தியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்களை கிளாரிஃபை பண்ணாங்க. ஏன்னா இது அரசியல் முதல்ல உருவெடுத்துடக்கூடாதுல, இதில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப தீர்க்கமாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடாக ரியாக்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தில், இது சம்மந்தமான விளக்கத்தையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பெரிய தலையே பேசியிருந்தாருங்க. அப்போ அவர் சொன்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியே சின்னசாமி தான் ஆணித்தரமாக சொன்னாங்க. கவுன்சிலர் ஓகேவா அவர், ஆனாலும் அவங்க எதுவுமே மழுப்பில் போலீஸார் தெளிவாக சொல்லிட்டாங்க. அரசியல் ரீதியான பிரச்சனை இது கிடையாதுன்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சியினர் யாருக்கும் இந்த வழக்கில் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு குடிநீர் தொட்டியை மையப்படுத்தி மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்துச்சே தவிர வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை பற்றி இந்த அதிகாரி என்னென்ன சொன்னார் அப்படின்றத இப்போ முழுமையாக பார்த்துருவாங்க. கிருஷ்ணகிரி police mourns the unfortunate death of Army man Prabhu. In this case, total 9 accused were involved. All had been arrested and remanded. In this case, main accused Chinnasamy is uncle of the deceased Army man Prabhu. On 8th February morning, a petty dispute happened between Prabhakaran and his uncle Chinnasamy. It took violent turn in the evening, in which Prabhakaran, Prabhu and his father Madhayan got injured. Police has arrested an attempt to murder case and remanded 6 accused on 9th of February. Unfortunately, on 14th of February, Prabhu died and the case got altered to a murder case. In this case, all 9 accused had been remanded. On 15th of February evening time, I had briefed the army officials who are related to the regiment of the Army man Prabhu and assured them that police will take all measures to ensure justice to Prabhu and his injured brother Prabhakaran and his father Madhayan. I had also assured to the officials of army that police will provide all assistance to the victim's family. Thank you very much. மக்களே, போலீஸ் உயர் அதிகாரியோட இந்த விளக்கத்தை கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா என்னோட தனிப்பட்ட நோக்கம் எந்த விதமான சோஷியல் அண்ட்ரஸ்ட்டை ஏற்படுத்திடக்கூடாது, இது மட்டும்தான். ஓகே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, February 14 அப்படின்ற ஒரு டேட் இருக்குது பார்த்தீங்களா, இது இராணுவத்தினருக்கு ஆபத்தான நாளாக சமீப காலமாக பார்க்கப்பட்டுட்டே இருக்குது. புல்வாமா தாக்குதல், இது யாருமே மறந்துருக்க மாட்டோம். காதலர் தினம் அப்படின்ற விஷயத்தையும் கடந்து நாம் உச்சி கொட்டுறது நம்ம நாட்டுக்காக வீர மரணம் அடைஞ்சாங்க பார்த்தீங்கன்னா அந்த இராணுவ வீரர்களுக்காக தான். அது நடந்ததும் February 14. இப்போ அடுத்து இதே February 14 அப்போ எப்பேற்பட்ட நிகழ்வு ஒன்று அரங்கேறி இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், போலீஸோட உடனடி நடவடிக்கைகளை இதை பாராட்டி தீரணும். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம், அவங்க இழுத்தடிச்சாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களா இருக்காங்க, அது இதுன்னு ஏதாவது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அது நிரூபணம் ஆகி இருந்துச்சுன்னா ஓகே, போலீஸ் மெத்தனமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்து பேசலாம். ஆனால் சம்பவம் நடந்தது 8ஆம் தேதி,
9ஆம் தேதியே போலீஸார் அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து தலைமறைவாக இருந்த 3 பேர் சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் போலீஸாரோட ஆக்ஷன் இருக்குல்ல, இதை பாராட்டியே தீரணும். நான் சாத்தான்குளம் படுகொலை நடந்தப்ப அதை பற்றி பெருசாக பேசின ஊடகங்களை நம்மளும் உண்டு அவ்வளோ டீப்பாக கவர் பண்ணியிருந்தோம். அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்லது செய்கிறாங்க, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னா அதை பற்றியும் பேசலாம், தப்பே இல்லையே. 3ஆவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பிரபுவோட குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகுது? இதுதான் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்து நிற்குது. ஏன்னா இதில் மட்டும் அரசு முன் வந்து ஏதாவது பெரிய உதவி அறிவிச்சாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கு. ஏன்னா அவர் ஏதோ மற்ற வேலை செஞ்சுட்டு இருந்தார் கிடையாது, தன்னையும் தன்னோட குடும்பத்தை மட்டும் காப்பாற்றிக்கிறதுக்கு நாட்டோட எல்லையில் நின்றுருக்காரு, நம்ம நாட்டை காத்திருக்காரு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். 4ஆவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒரு தனிநபர் செய்கிற தவறுகள் அவர் சார்ந்திருக்க இயக்கம் இல்லைனா கட்சியோட பேரையும் சேர்த்து பாதிக்கும். இதில் எந்த மாற்று கருத்தை வேண்டாம். தப்பு பண்ணாங்களா இல்லையா தான் பார்க்கணும். அதை விட்டு எந்த கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதெல்லாம் பார்க்கக்கூடாது. எந்த ஆட்சியில் யார் பண்ணாலும் இது பொருந்தும். ஏன்னா இது போல் தவறான ஆட்கள் செய்கிற விஷயங்கள் அந்த கட்சிக்கு நற்பெயர் என்னதான் இருந்தாலும் அதை லைட்டாக அசைச்சு பார்க்குற மாதிரி அமைஞ்சிரும். இப்போ இந்த விவகாரமும் அதை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் அவங்களோட கருத்துக்களை அடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் தனிநபராக இருந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது வேறு, அது உங்களோட முடிஞ்சிடும். ஆனால் ஒரு இயக்கம், கட்சி, அமைப்புன்னு ஏதோ ஒன்றுத்துல ஒரு உறுப்பினராக இருந்து நீங்கள் ஒரு தப்பை செஞ்சீங்கன்னா அந்த தப்பு பூதாகரமாக பார்க்கப்படும். இதை தெளிவாக மனசில் வச்சுக்கிறது நல்லது. எங்கே இருக்கிறோன்றதை தெரிஞ்சு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் நமக்கு ஏற்படுற அசிங்கத்தையும் உடனே தவிர்த்திட முடியும். நம்மளால் கட்சிக்கோ இயக்கத்துக்கோ இல்லை அந்த குறிப்பிட்ட அமைப்புக்கோ ஏற்படுற அசிங்கத்தை நம்மளால் ஆரம்பத்தில் தடுத்து நிறுத்த முடியும். இதில் 5ஆவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இது போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குல்ல, குழா அடியில் தண்ணி பிடிக்கிறதுல வேற எங்கன்னா பிரச்சனை. இது இப்போ நடந்திருக்கு பாருங்க, சின்டெக்ஸ் டேங்க்கு கிட்ட துணி துவைச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உயிரை எடுத்திருக்கு. இது போல் பிரச்சனைகள் வர்றப்ப பேசி தீக்கணுமே தவிர கைகளப்பெல்லாம் கூடவே கூடாது. அதுவும் அவங்க இருக்கிற போஸ்ட் என்ன, கவுன்சிலர், எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்திருக்காரு பாருங்க. மாற்று கருத்தே இல்லை, தப்பு தெளிவாக தெரியுது அவர் மேலே. இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கோழைகளும் முட்டாள்களும் தான் கையில் ஆயுதம் எடுப்பாங்க. அறிவை யூஸ் பண்ணாதான் தெளிவான தீர்வு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் தப்பான முன்னுதாரணமாக மாறிடுவாங்க. இது போல் என்ன பேசுனியா நான் உன்னை அடித்து காலி பண்ணிவிடுவேன் அப்படின்றலாம் தப்பான முன்னுதாரணமாக மாறிடும். பார்க்கலாம் இந்த கேஸில் கோர்ட் என்ன வேர்டிக்டை கொடுக்க போகிறாங்க, இது எதை நோக்கி நகர போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.